Hi friends, welcome to my channel SBO Journey. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்க சார் நோட்டீஸ் போர்டில் நிறைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்மளுடைய கொஷினுக்கான ஆன்சர் நிறைய இருந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஐடி பிளாக் ஆனதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணவே இல்லை. அவங்க ஜனவரியில் அப்டேட் பண்ணதையே நினச்சிக்கிட்டாங்க. இப்போ வெறும் மெயில் மட்டும் போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐடி பிளாக் ஆகிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம கமாண்டரை காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஆடியோவில் சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டை. அதுக்கப்புறமா பிடிஓ டீம் லீடர்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சார் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். 17 கமாண்டர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அதை நம்ம டெலகிராம் குரூப்பை 17 டெலகிராம் குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. லாங்குவேஜ் வைஸாக ஒரு கமாண்டர் கீழே 20 பிடிஓ ஆஃபீஸரும், அந்த 20 பிடிஓ ஆஃபீஸ் கீழே 60 டீம் லீடரும் இருக்க போகிறாங்க. அது என்னென்னா இவங்க பிடிஓ டீம் லீடரோட ஒர்க் என்னென்னா விதின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எஸ்பிஓ இன்ஸ்ட்ரக்ஷனை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறது, ஒர்க்கர் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இதோட கான்செப்டே. நம்ம இதில் எந்தெந்த குரூப்பில் இருக்கணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் இருக்கணும், மீடியா குரூப்பில் இருக்கணும். சார் பிரித்து விட்டு நமக்குன்னு ஒரு குரூப்பு தந்திருப்பாங்க இல்லையா, அந்த குரூப்பில் நம்ம இருக்கணுங்கிறது நம்ம எஸ்பியோட ரூல்ஸு. அப்புறம் வித்ராயல் ஆப்ஷன். வித்ராவல் நமக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஏப்ரல் எண்டு நம்ம வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்புறமா வென் வில் யூ ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு எப்போ நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஏப்ரல் 15 சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியும் இருக்கலாம், இல்லை 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப், அதாவது இதுக்கு எலிஜிபிள் பர்சன் யாருன்னா பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இதுக்கு தெரிஞ்சிருக்கணும், லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது படித்த ஸ்டூடெண்ட்ஸை எடுக்க போகிறதா சார் சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒரு 100 பீப்புளை எஸ்பிஓட டைப் வச்சுருக்க கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எஸ்பிஓவில் உள்ள மெம்பர்ஸை செலெக்ஷன் பண்ண போகிறதா சார் சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் ஜாப், இதில் கமாண்டர், அட்மின் டீம், பிடிஓ ஆஃபீஸர் இவங்கெல்லாம் பெர்மனன்ட் ஜாப் கீழே இருப்பாங்க. கமாண்டர், பிடிஓ ஆஃபீஸர் ஹோம்லேயே ஒர்க் பண்ணாலும், அவங்க வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணாலும், அவங்க ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஸ்டாஃப் ஐடி எல்லாம் கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப்புக்குள்ளே எல்லா ஒரு பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா பிடிஓ ஆஃபீஸருக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் எஸ்பிஓவில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா ரீஃபண்டபிள் ரிக்வெஸ்ட் மெயில், அதாவது ஏப்ரல் 1st வீக்கில் இவங்களுக்கு எஸ்பிஓ வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க அவங்களுக்கான பேமெண்ட்டை எஸ்பிஓ கொடுத்துருவாங்க. இதுக்கு நம்ம எதுக்கு SBO tvm@gmail.comக்கு நம்ம மெயில் பண்ணியிருக்கணும். மெயில் பண்ணால் நம்மளோட அமௌண்ட்டை நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் ஃபாலோட் பீப்புள், அதாவது நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாத பீப்புளை என்ன பண்ண போகிறாங்க, டெய்லி 50 மெம்பருக்கு ஃபோன் கால் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸ் போர்டு சம்மந்தப்பட்ட கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண தெரியல அப்படின்னா அவங்களோட ஐடி பிளாக் செய்வாங்க. இப்படியே தொடர்ந்து 3 டைம்ஸ் அப்படியே நடந்துச்சுன்னா நம்மளை எஸ்பிஓ விட்டு கூட நீக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். ஜாப்லேருந்தே எடுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேமிலிஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு 15 டேஸில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பேன் கார்டு வெரிஃபிகேஷன், அது அட்மின் டீம் பார்ப்பாங்க. அப்புறமா பிடிஓ செலெக்ஷன் பண்ண போகிறாங்க 340 பீப்புள்ஸ். அப்புறமா ஐடி பெண்டிங், ஐடி சஸ்பெண்ட் அதெல்லாம் சரி பண்ண போகிறாங்க. ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் மிஸ்டேக் பண்ணவங்க அதை சரி பண்ணிக்கணும். அடுத்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. அதாவது ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஐடி ஆக்டிவேட் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா வெல்கம் லெட்டர் கொடுக்க போகிறாங்க. அந்த வெல்கம் லெட்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபேமிலிஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.